காசு உங்களுக்கு, காசு உங்களுக்கு, காசு எங்களுக்கா, காசு எங்களுக்கா. நான்கு முக்கியமான கிராமங்கள்ல கோடிக்கணக்கான ரூபாய் என்பது விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. எங்களுக்கு காசு தேவை கிடையாது, எங்களுக்கு இந்த கம்பெனி மூடணும். நம்மளோட உயிரை 2000மா? எங்கிருந்து இந்த பணம் வருகிறது, யார் இந்த பணம் கொடுக்கிறார்கள்? ஒரு உயிர் போச்சுன்னா 2000 ரூபாய் கொடுத்து மறுபடியும் அந்த உயிரை எங்களால வாங்கிக்க முடியுமா? அவங்களுடைய மௌனத்தை விலை பேசி அவர்களுடைய உயிருக்கும் விலை பேசப்பட்டிருக்கிறது அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகவும் சோகமான விஷயம். வணக்கம், இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த பயணம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, தமிழகத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்காக நிறைய முதலீட்டாளர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறார்கள். இது தமிழக மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களாக அமையும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய திட்டங்களாக அமையும் அப்படின்னு இந்த அரசாங்கம் அதை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவும் அவர்கள் அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வரவேற்கப்பட்டாலும், இன்னொரு பக்கம் சென்னைக்கு ரொம்பவே அருகாமையில் இருக்கக்கூடிய எண்ணூர் பகுதியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதை பற்றி இந்த அரசாங்கம் கண்டுகொள்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுகிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் எண்ணூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கோரமண்டல் ஃபர்டிலைசர் பிளான்ட், அந்த பிளான்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய 4 முக்கியமான கிராமங்கள்ல கோடிக்கணக்கான ரூபாய் என்பது விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்கும் 10,000 ரூபாய் அப்படின்ற விதம் அங்க காசை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அந்த வில்லேஜ் கமிட்டி மெம்பர்ஸ் அந்த காசை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நியூஸ் மினிட்டுடைய ரிப்போர்ட்டர் நிதர்ஷனா நானும் அந்த பகுதிகளுக்கு போய், அந்த கிராமங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசி எங்கிருந்து இந்த பணம் வருகிறது, யார் இந்த பணம் கொடுக்கிறார்கள், எதற்காக இந்த பணத்தை கொடுக்கிறார்கள் அப்படின்ற அந்த விவரங்கள்லாம் சேகரித்து வெளியிட்டோம். அந்த மக்கள் சொன்னது என்ன, இது கம்பெனியிலேருந்து காம்பன்சேஷனா வரக்கூடிய காசு, ஒரு நிவாரணம் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு தரப்பினர் சொல்லக்கூடிய விஷயம். இன்னொரு தரப்பினர் எம்எல்ஏ கிட்ட இருந்து இந்த பணம் என்பது வந்திருக்கிறது அப்படின்றது இன்னொரு தரப்பினர் சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் இது எங்கிருந்து பணம் வருதுன்னே தெரியல, பட் இந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய, கிராமத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள், கமிட்டி மெம்பர்ஸ் இந்த பணத்தை கொண்டு வீடு வீடா விநியோகம் செய்யறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய குப்பத்துக்கு 50 லட்சம் ரூபாய், சின்ன குப்பத்துக்கு 35 லட்சம் ரூபாய், நெட்டு குப்பம் தாளங்குப்பமுக்கு 1 கோடி ரூபாய் என்ற விதம் பணம் என்பது கைமாறி இருக்கிறது. இந்த கம்பெனி கோரமண்டல் ஃபர்டிலைசர் பிளான்ட், அந்த அமோனியா லீக்கு இந்த நிறுவனம் தான் காரணம் அப்படின்றதுனால அந்த மக்கள் அந்த நிறுவனத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள். இப்போ அந்த மக்களை அமைதிப்படுத்துவதற்காகவும் அவங்களுடைய மௌனத்தை விலை பேசி அவர்களுடைய உயிருக்கும் விலை பேசப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய மிகவும் சோகமான செய்தி. இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில எண்ணூர் பகுதியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, மீண்டும் பணம் எப்படி அவங்க விநியோகம் பண்றாங்க, மக்கள் அதை எதிர்த்து இருக்கிறார்கள், மீண்டும் களத்துக்கு போய் நாங்கள் ஆராய்ந்து இருக்கிறோம். அதை பற்றி தான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம பார்க்க போறோம். இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாம இப்போ ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ, அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ, கார்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. அதனாலதான் எங்களால இந்த செய்திகள் எல்லாம் தைரியமாக சேகரித்து அதை வெளியிட முடிகிறது. ஆகவே நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால், இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதற்கான லிங்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில டிசம்பர் 2023 அமோனியா லீக் இன்சிடென்ட்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அச்சம் என்பது இருக்கிறது. அவங்களுக்கு மீண்டும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமா, அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுமா, அவங்களுடைய உயிர்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது அப்படின்ற பல்வேறு கேள்விகளோட தான் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அந்த அமோனியா லீக்ல பாதிக்கப்பட்ட அந்த 42 பேருக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. நாங்க போய் சில பேரை சந்திக்கும் போது அவங்க சொன்னது என்னன்னா, எங்களால இன்னும் எந்திச்சு நடக்க முடியல, வேலைக்கு போக முடியல, ஒரு விதமான சோர்வு அப்படின்றது இருந்து கொண்டே இருக்கிறது, எங்களுக்கு இன்னும் எங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை அப்படின்றது தான் அந்த மக்கள் நம்மகிட்ட, பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மகிட்ட சொன்ன விஷயம். அதே போல அந்த கிராமத்துல அந்த அச்சம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது.
அந்த பிளான்ட்டை தொடங்குவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு கோடிக்கணக்கான ரூபாய் அந்த பகுதி மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. அப்போ காம்பன்சேஷனாக கொடுக்குறோம் அப்படின்றாங்க. யார் இந்த காம்பன்சேஷனை கொடுக்குறா அப்படின்னா எம்எல்ஏ சங்கர் தான் இதை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. ஆகவே அதுதான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி அப்படின்றது நடந்திருக்கிறது. எம்எல்ஏட்டு டைரக்டாக நானே பேசி கேட்டேன். எம்எல்ஏ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, கம்பெனி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னாங்க, நீங்கள் டைரக்டாக பேசிக்கிங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். இந்த பணம் பரிமாற்றமெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அப்படின்றாரு. அப்போ ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல மக்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம். எதற்காக பணம் கொடுக்கப்படுகிறது, யார் பணம் கொடுக்கறாங்க அப்படின்ற எந்த விவரங்களும் அந்த மக்களுக்கு தெரியாது. அப்போ இதுல ஒரு விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும் அப்படின்றது தான் ஜஸ்டிஸ் கண்ணன், ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன், அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், இந்த மாதிரி பல பேர் இதுல ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையை முன் வச்சாங்க. இதுல விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கை எழுந்ததுக்கு பிறகு சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு மேகநாதன் அவர்கள், நான் அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுறேன், எங்க கவனத்துக்கு இது வந்திருக்கிறது, நாங்கள் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டுமா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. நாம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு விசாரணை நடத்தி இதுல உண்மை இருக்கிறதா அப்படின்றத கண்டறிந்து இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள். பெரிய அளவுக்கு பணம் கொடுக்கிறது அப்படின்றது ஏற்புடைய ஒரு விஷயம் அல்ல அப்படின்றதுக்காக அதை தடுத்து நிறுத்துவார்கள் அப்படின்றது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அதற்கு நேர் எதிராக கொஞ்ச நாள் அது ஸ்டாப் ஆயிருந்துச்சு அந்த பணப்பட்டுவாடா. அப்புறம் மீண்டும் அந்த பணப்பட்டுவாடா என்பது தொடங்கி இருக்கிறது. கடந்த வாரம் வஉசி நகர், எர்ணாவூர் குப்பம் போன்ற பகுதிகளெல்லாம் கொண்டு போய் பணம் கொடுத்துருக்காங்க. முன்ன 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, இப்போ 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க அந்த பகுதிகளுக்கு. வஉசி நகர்ல ஒரு சில பகுதிகளில் மக்கள் பணம் வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரு சில பகுதிகளில் மக்கள் அந்த பணத்தை வாங்க மாட்டோம் அப்படின்னு மறுத்து இருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு மீண்டும் எங்களுடைய ரிப்போர்ட்டர் நிதர்சனா போய் அந்த மக்கள்கிட்ட பேசியிருக்காங்க. அந்த மக்கள் சொன்ன விஷயங்கள் இதுதான். இந்த கோரமண்டல் கம்பெனியால புகை வருது சொல்லி நாங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணோம். போராட்டம் கேஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு கம்பெனி மூலயமா இவ்வளோ பணம் தராங்க, வாங்கிக்குங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு பணம் தேவை கிடையாது. எங்களுக்கு நேற்று நைட்டு சொன்னாங்க, காசு தரோம் எல்லாம் வாங்கிக்குங்க அப்படின்னு எங்களுக்கு ஊர் நிர்வாகிங்க சொன்னாங்க. வாங்கிக்கோங்க, எங்களுக்கு காசு தேவை கிடையாது, எங்களுக்கு இந்த கம்பெனி மூடணும், எங்களுக்கு இதால எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. அதை தான் நாங்கள் வைக்கிற கோரிக்கையே. நேற்று எங்க வீட்டுக்கு வந்தாங்க, கொடுத்தாங்க. எனக்கு விருப்பம் இல்லை, நீங்க எடுத்துட்டு போயிருங்க. நான் தான் கேட்டேன், நான் ஒரு உயிர் போச்சுன்னா 2,000 ரூபாய் கொடுத்து மறுபடியும் அந்த உயிரை எங்களால வாங்கிக்க முடியுமா? அதுதான் நான் கேட்டேன். நான் இப்ப காசு கொடுக்க கொள்ள இந்த ஊர் மக்களை கேட்டீங்களா? கேட்கல. அதை வாங்கின்னு வச்சுக்கணும். நீ நைட்டோட நைட்டு எதுக்கு 2,000 கொடுக்குற? பொது சொத்து கோயில். அது எத்தனை மணிக்கு கொடுத்தாங்கன்னு எங்களுக்கே தெரியல. நைட்டு மணி 9 மணிக்கு தான் எங்களுக்கே தெரியும் இந்த கதை. சட்டமன்ற உறுப்பினர் கம்பெனியோடைய ஆளுங்களை சில பேரை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஊர் நிர்வாகத்தையும் கூப்பிட்டு மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரி ஒரு இடைத்தர மாதிரி செயல்பட்டு அந்த போராட்டத்துடைய அந்த உணர்வுபூர்வமாக போராடின மக்களுடைய உணர்வுகளை மழுங்கடிக்கிற விதமாக கையூட்டுகளை மக்களுக்கு கொடுத்து அந்த போராட்டத்தையே திசை திருப்புற ஒரு வேலையை நடந்துகிட்டு இருக்கு. திருவொற்றூர் எம்எல்ஏ KP சங்கர் முழுக்க மறுக்கிறாரு. எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றாரு. பட் அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க, எம்எல்ஏவோட ஆதரவாளர்கள் எங்களை பிரஷரைஸ் பண்றாங்க, நீங்க இந்த காசை வாங்கிக்கோங்க அப்படின்னு பிரஷரைஸ் பண்றாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதையும் நீங்க பாருங்க. கட்சி ரீதியாகவும் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் அழுத்தம் கொடுக்குறாங்க இருக்கிற நிர்வாகிகளாம். பக்கத்து ஊர்ல வாங்கிட்டாங்க, நீங்க வாங்குங்க. பக்கத்து ஊர் சின்ன கிராமம் வாங்கிடுச்சு, நீங்க நிர்வாகியா இல்லையா, நீங்க நிர்வாகத்துல இருந்தீங்கன்னா நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி பொலிட்டிக்கலா அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு கூட்டம் போட்டாலும் திமுக காரவங்களும் அந்த சங்கர் செட் பண்ண டீமும் டைரக்டா ஒரு 50 பேரோ 100 பேரோ கூடிய வாங்கி கொடுத்துட்டு கலந்துக்கிறாங்க. கலந்துக்கின்னு இந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி அப்போ ஒரு 10 பேர் சொல்ற வாய்ஸ் கேட்காது, அதுவே ஒரு 100 பேர் அவங்க செட் பண்ண வாய்ஸ் கேட்கும் போது அதை அப்படியே தீர்மானமா எடுக்கிறாங்க. இதெல்லாம் பப்ளிக் நாலேஜோட நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இதை பற்றி கண்டு கொள்ளவில்லை. அவங்க அப்படியே ஒரு டர்னிங் அ பிளைண்ட் ஐ அப்படின்வாங்க ஆங்கிலத்துல, அந்த மாதிரி அது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டாங்க. ஏன்னா அவங்கள கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை தான். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட இதை பற்றி வாய் திறந்து பேசவில்லை. குறிப்பாக லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக இருக்கக்கூடிய EPS அவர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரல இந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்க நடக்கிறது அப்படின்னும் போது. அதே போல திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், VCK, இடதுசாரி கட்சிகள், இவங்களுக்கெல்லாம் என்ன கிரவுண்ட்ல நடக்குதுன்னு தெரியும். ஒரு நொடியில கண்டுபிடிச்சிடலாம். அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஃபோன் பண்ணாங்கன்னா
இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அங்கே நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல, இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்றத அவங்களால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் ரியாக்ஷன் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அதை பற்றி கண்டு கொள்ளாமல் அவங்களும் வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரியே இருந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கட்சி தான் இதை பற்றி பேசி இருக்கிறது, அது நாம் தமிழர் கட்சி. ஸோ மக்களுடைய பாதுகாப்பு, மக்களுடைய நலன் தான் முக்கியம் அப்படின்னு அந்த 800 போராட்டம் சமயத்துல பேசின அரசியல் கட்சிகள் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அப்படியே அந்த மக்களை கைவிட்டுட்டாங்க. ஏன்னா அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் எங்களுக்கு ஆதரவா இல்லை, யாருமே இது குறித்து பேச மாட்டேன்றாங்க. இன்னொன்னு, ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஊரா போய் சைன் பண்ணி வாங்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நான் படிக்கிறேன், நீங்களே பாருங்க. டிசம்பர் 26, 2023 அன்று அமோனியா பைப் லைனில் இருந்து அமோனியா கசிவு ஏற்பட்டது. இதனால் எங்கள் கிராம மக்கள் பதற்றம் அடைந்துள்ளனர். நிர்வாகத்துடனான தொடர்ச்சியான கலந்துரையாடலுக்கு பிறகு நிர்வாகத்துடனான சந்திப்பின் முடிவில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நிறுவனம் மற்றும் நிறுவன வளாகத்தை சுற்றி வசிக்கும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பு குறித்து போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க நிர்வாகத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் கிராமத்தில் வசிப்பவர்கள் சார்பாக நாங்கள் உங்களுக்கு உறுதியளிக்கிறோம். நாங்கள் நிறுவனத்தை அனைத்து அம்சங்களிலும் ஆதரிப்போம் மற்றும் எந்த ஒரு வெளிப்புற குழுக்களையும் அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் எந்த இடையூறுகளையும் உருவாக்க அனுமதிக்க மாட்டோம். நிறுவனம் உற்பத்தியை தொடங்குவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. மேலும் கோரமண்டலின் செயல்பாடுகளுக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் வழங்குவோம். எந்த மக்கள் இந்த நிறுவனத்துக்கு எதிராக போராடி கொண்டிருந்தார்களோ 100 நாட்களுக்கு மேலாக அந்த பகுதியில் அந்த போராட்டம் என்பது நடைபெற்றுச்சு. அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டது பெரும்பான்மையான பெண்கள் தான் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் எங்களுக்காக போராடல, எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய வருங்கால சந்ததியினருக்காக நாங்கள் போராடுறோம். அவங்க வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல அவங்க இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. அதற்காக தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி மக்களை இன்னைக்கு இப்படி ஒரு லெட்டரில் கையெழுத்து வாங்க வச்சு அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களை அமைதியாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாக சர்வசாதாரணமாக நடக்கிறது, ரொம்ப பிளேட்டண்ட்டாக நடக்கிறது அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். பிரேசனா பிளேட்டண்டா இது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னும் போது இதை இந்த அரசாங்கம் கண்டும் காணாமலும் இருக்கிறது. பல இடங்கள்ல போய் இந்த பணத்தை கொடுக்கும்போது விஓசி நகர்ல அந்த மக்கள் அதை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதை வீடியோ பதிவும் செய்திருக்கிறார்கள். அந்த மக்கள் கேட்ட கேள்விகள்லாம் நீங்க ஒரு வாட்டி பார்த்துருங்க. வந்து கம்பெனிக்காரங்க வாங்கினா நம்மளுக்கு செய்யணும்னு இல்லை, நம்மளுக்கு ஓட்டு போட்ட பத்தியா அவங்க வாங்கிட்டா எம்எல்ஏ நம்மளுக்கு. இந்த கம்பெனிக்காரங்கிட்ட போய் எதுக்கு நீங்க பணம் வாங்குறீங்க? இந்த 2000 வச்சுதான் எல்லா குடும்பமும் வாழ போதானா? நான் பேசுறேன், நேரடியா பேசுறேன், வீடியோ எடுக்கிறேன். நாளை பின்ன எதனா பிரச்சனை கேள்வி கேட்கும்போது நீ வாங்கினியம்மான்னு சொல்லும்போது வாங்காத பேரு பிளாக் வேரியா போட்டு டைப் பண்ணி எத்தனை கொடுத்து. சரி, ஓகே, அது அதுக்காக வாங்கிட்டேன் நான் வாங்கல. அப்ப என்ன வந்து உயிரே போகுது, அதுக்கப்புறம் எங்க வந்து படிக்கிறது பிள்ளைங்க? ஸோ இதெல்லாம் சமூக நீதி பேசுகின்ற ஒரு அரசாங்கத்தில் தான் நடந்துட்டு இருக்கு. மக்களுடைய உயிரையும் உடைமைகளையும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த வீடியோவில் பேசக்கூடிய ஒரு பெண் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் வந்து நம்ம எல்லாரையும் வந்து அது அந்த கேள்வி தான் உலுக்குகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் மறுபடியும் இந்த ஷோவை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அந்த பெண் அந்த கேள்வியை எழுப்பி இருப்பது அதில் ஒரு நியாயம் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். சாவுறதுன்னு முடிவாயிருச்சுன்னா 2000 ரூபா வாங்கிட்டு செத்தா என்ன, சாவல என்ன, அதுதான் வித்தியாசம். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த அரசாங்கம் அவர்களை கை கழுவி விட்டுதா, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் குறிப்பாக எதிர்கட்சிகள்லாம் வந்து அந்த மக்களை கைவிட்டாங்களா அப்படின்றது தான் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.